லட்சமாக கொடுத்து ஸ்கூல்களுக்கு, பெரிய ஸ்கூல்களுக்கு அனுப்புகிறாங்க, கான்வென்ட்டுகளுக்கு அனுப்புகிறாங்க. இதில் யாருமே இன்றைக்கி வந்து அவங்களுடைய இன்னர் செல்ஃபை குறித்து இன்றைக்கி யாருக்குமே கவலை இல்லை. அவங்கள வந்து கொயரில் சேர்க்குறது, ஆல்ட்ரு பாய்ஸாக விடுறது, இல்லை இந்த மாதிரி நற்செய்தி குழுவோடு சேர்ந்து இருக்கிறது. அப்படி இருந்துட்டு அவங்களும் வந்து பிள்ளைகளும் அப்படி வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவங்கள சுற்றி ஒரு அபிஷேக திரை விழுகும் பொழுது அதிகமாக இந்த ஈவுகளுக்கு போக மாட்டாங்க. இறைவார்த்தையில் ஊறுறது ஒன்று தான் வந்து ஒருத்தனை சரி பண்ணணும். தப்பு செய்கிறது ஒரு கூட்டம், ஆனால் அந்த அன்பை கிடைக்காம போச்சேன்ற ஏக்கத்தில் இன்னொரு கூட்டம் வந்து கோர்ட்டு வாசப்படி நிற்கும். இப்போ இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஒரு புது ஜென்ரேஷன் வருதுங்கிற போது அது எப்படி இருக்கும்? அதுவும் மாறும். எப்போவுமே வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி தான். எங்கேயோ பீக்குக்கு போகிற மாதிரி தெரியும், ஆனால் அது வட்டம் தானே. அப்படி போய் சங்கினி கீழே விழுந்து அது பழையபடிக்க வந்துடும். ஹிஸ்ட்ரி அதை தான் சொல்லுது நமக்கு. இப்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, கடைசி காலத்தில் நம்பிக்கையை காண்பேனும் அன்பை காண்பேனும்னு சொல்கிறாரு. அப்போ சுத்தமாக இல்லைன்னு. ஆனால் அதே சமயம் மாந்தர் யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றி அருள்வேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒரு கட்டத்தில் ரொம்ப பாவம் பெருகும் பொழுது, அந்த வசனமும் இருக்கு இல்லையா, ரொம்ப பாவம் பெறும் பொழுது அவருடைய அருள் இரக்கமும் அதிகமாக இருக்கும். அப்படி சேவாவாங்க. ஸோ நற்செய்தி அறிவிப்பின் மூலம், ஜீசஸை ஏற்றுக்கொள்றதன் மூலம் இந்த பிள்ளைகள் வந்து இந்த சைக்கிள் உடைஞ்சு, அவங்க இந்த கட்டுகள்லேருந்து உடைஞ்சு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன எப்படி தான் இருந்தாலும், எப்படி ஒரு மோசமான வாழ்க்கை இன்றைக்கி இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதை திரும்ப வருவாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல வந்து நற்செய்தி அறிவிக்கணும்னு நீங்கள் நடுவில் சொன்னீங்க சிஸ்டர். அப்போ இப்படி இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு நடுவில் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் வந்து எவ்வளோ அவசியமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து பெரியவங்கக்கிட்ட போய் நற்செய்தி அறிவிக்கிறத விட ஜென்சி கிட்ஸ் கிட்ட போகிறது தான் நல்லது. அவங்கள இப்போவே சரி செய்கிறது நல்லது. அவங்க ரொம்ப அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு ரொம்பவும் காயமடைந்து அவங்க சிதலமாகி, செல்ஃபே வந்து சிதலமாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. செல்ஃப் சிதலமாகும் போது என்ன ஆகும்னா அப்போ தான் சூசைட் பண்ணுவாங்க, பைத்தியம் பிடிக்கும், டிப்ரெஷன் மோடுக்கு போவாங்க. இதுலேருந்துலாம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ட்ராமான்னு சொல்கிறாங்க. ஐயோ, ட்ராமாலாம் ரொம்ப கஷ்டம். அதாவது பயங்கரமான லவ் ஃபெயிலியருக்கு பின்னாடி கிடைக்கும் ட்ராமா. அதெல்லாம் வந்து நான் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்படியே வெறிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நான் கவுன்சிலிங் கொடுத்த ஒரு அனுபவம் இருக்குது. அந்த மாதிரி ட்ராமா கேசஸ் இதெல்லாம் தாண்டறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை சந்திக்கிறது தான் நல்லது. அப்போ இது வந்து ஒரு இளம் வயதில் இருக்கிறவங்கள வந்து சந்திக்க வேண்டிய ஒரு காலமாக தெரியுது. இப்போவே அவங்கள வந்து சரி பண்ணாதான் உண்டு. அப்போ தான் அந்த சைக்கிளில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் ரொம்ப துக்ககரமான விஷயம் என்னென்னா, இந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் அனுப்புகிற ஸ்கூல்களில் இன்றைக்கி யாரும் காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை. லட்சமாக கொடுத்து ஸ்கூல்களுக்கு, பெரிய ஸ்கூல்களுக்கு அனுப்புகிறாங்க, கான்வென்ட்டுகளுக்கு அனுப்புகிறாங்க. இதில் யாருமே இன்றைக்கி வந்து அவங்களுடைய இன்னர் செல்ஃபை குறித்து இன்றைக்கி யாருக்குமே கவலை இல்லை. ரைட்டுங்களா? அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கவலை இல்லை, அந்த டீச்சர்ஸ்க்கு இல்லை, அந்த ஸ்கூலுக்கு இல்லை, பேரண்ட்ஸுக்கு தான் திருப்பி வந்து சேரும். அப்போ நாள் முழுக்க வேறு இடத்துல போய் அவங்க நிறைய வேறு விஷயங்களை கற்றுட்டு வராங்க. கொஞ்ச நேரம் சாயங்காலம்தான் வீட்டில் வரப்போகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த பேரண்டிங் வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. அப்போ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதாகவும் வழிகாட்டுறவங்களாகவும், அந்த பிள்ளை வந்து முதல்ல இவங்களுக்கு வழி தெரியும் அப்படிங்கிறத நம்பணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக தெரியுது. கண்டிப்பாக இனி எடுபடாது. புத்திசாலித்தனமாக அவங்களுக்கு பிரச்சனை ஒன்று சொல்லும் போது, இவங்க பிரச்சனையை ஒன்று சொல்லும் போது, ஜென்சி கிட்ஸோட பிரச்சனைகள் கிளாஸில் நடக்கிறது அப்படி ஏதாவது சொல்லும் பொழுது அதை அப்பா அம்மா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டீல் பண்ணுறாங்கன்னு அதுக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் ஏற்றுக்கணும். அவங்க லெவலுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு புரியணும் அப்போ பிள்ளைகளுக்கு. அப்படின்னா தான் அவங்களுக்குள்ளே போய் அதை வந்து எடுத்துகிட்டு வெளியில் வர முடியும்.
இன்னொரு வழி வந்து பெற்றோர் வந்து எப்பொழுதுமே பிள்ளைகளை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது, அவங்கள வந்து கொயரில் சேர்க்கறது, ஆல்ட்ரு பைஸாக விடுறது, இல்லை இந்த மாதிரி நற்செய்தி குழுவோடு சேர்ந்து இருக்கிறது. அப்படி இருந்துட்டு அவங்களும் வந்து பிள்ளைகளும் அப்படி வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவங்கள சுற்றி ஒரு அபிஷேக திரை விழுகும் பொழுது அதிகமாக இந்த ஈவுகளுக்கு போக மாட்டாங்க. அட்லீஸ்ட் இது நல்லது, இது தப்பு, இது செய்யக்கூடாது அந்த அளவுக்காக தெரியும். ஒருவேளை இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தோடு சேர்ந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை மன்னிப்பு கேட்குற தன்மையாவது திரும்பி வரும். நம்ம இப்படி இதை பண்ணதுனால தான் இந்த தவறு நடந்துருச்சு, இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு செல்ஃபாகவே அவங்க வந்து ரீக்ளைம் ஆகி வந்துடுவாங்க பழையபடிக்கு. ஸோ நல்ல மனிதர்களோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, கடவுள் காரியத்தோட ஈடுபாடாக இருக்கிறது, கடவுளை அறிந்திருப்பது சிறு வயதுலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபைனலாக பேரண்ட்டுக்கு நீங்கள் சொல்ல வர்றது வந்து சின்னதுலேருந்து அவங்கள ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்க்கிளுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. எத்தனை பேரண்ட்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணிட முடியும்? எல்லாராலையும் முடியாது. ஆனால் பக்தி உள்ள ஒரு அம்மாவும் அப்பாவுமா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேரண்டிங் சரியாயிடும். அந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்லியே சரி பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற போது தான் எனக்கு தெரியுது, இன்றைக்கி மக்கள் வந்து இந்த அளவுக்கு போய் ஒரு பயம் இல்லாததுனால தானே இந்த அளவுக்கு போகிறாங்க. அப்போ அடிப்படை பயம் வந்துருச்சுன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லா இடத்துலையும் பார்க்குறாருங்கிற அந்த பயம் இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதைகளை வந்து சரி செஞ்சுக்க. பிள்ளைகள் எப்போ வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தப்பு ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க, அவங்களுக்கு குடிக்கக்கூடாதுன்னு கூட தெரியும், ஆனாலும் கொஞ்ச நாள் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி அவங்க வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ரக்ஸுக்கு போகிறாங்க, வெளியில் சுற்றுறாங்க. இந்த தைரியத்தை எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கேருந்துன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இருக்கலாம், அது ஒரு கெத்தாக நினைக்கலாம், அதனால ஒரு பிரேக் பண்ணலாம். அடிப்படை வீட்டில் இருந்து கண்டிப்பாக தகப்பன் குடிகாரனாக இருந்தால் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி குடிக்க போகும். ஏன்னா எப்படி கேள்வி கேட்க முடியாது இல்லை, சரியா? ஸோ இந்த முதல் தைரியம் வந்து பேரண்டிங்கில் இருக்குது. அவங்க நம்மளை கண்டிக்க மாட்டாங்க, இல்லை எதுனாலும் நம்ம சொல்கிறத வந்து நம்புவாங்க, நம்ம நம்ப வைக்க முடியும். அவங்க ஒரு ஏமாந்த கோழி இல்லை, அவங்கக்கிட்ட கெட்ட பழக்கம் இருந்தால் நம்மளை எப்படி கேள்வி கேட்க முடியும்? துணிஞ்சு அடிப்போம். இந்த தைரியம்தான் இவங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறபடி எல்லாமே எங்கே பேசினாலும் கடைசியில் பேரண்ட்ஸில் தான் வந்து நிற்கிது. அவங்க வாழ்க்கை கரெக்டாக இருந்துச்சுன்னா கேள்வி கேட்க முடியும், கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் சரியில்லைன்னா இவங்களை கேட்க முடியாதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அப்போ அதுவே அவங்கள வந்து பல சமீபத்தில் ஒரு கவுன்சிலிங்க்கு ஃபோன் காலில் வந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் அவங்க அப்பாவும் அந்த அம்மாவும் அப்பாவும் நாங்கள் வந்து சர்ச்சில் கொயரில் எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பையனை வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே தான் வளர்த்தோம். அவனும் வந்து கொயரில் இருக்கிறான். சின்ன வயசுலேருந்து கொயரில் இருந்தால் இப்போவும் காலேஜெல்லாம் முடித்து வேலைக்கு போகிறான். கொயர் தான், சண்டே ஆனால் கொயர் தான், அப்படி தான் இருப்பான். ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு வருஷமாக வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் சிஸ்டர், இது எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரில, நான் அப்படி தான் என் பிள்ளைய வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க 2வது லைன் சொல்லும் போதே எனக்கு கிளியராக ஒன்று புரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், அம்மா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காதீங்க, நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்காரர் குடிப்பாக தானே? இல்லை, அது வந்து சும்மா சோஷியல் ட்ரிங்க் தான், சாட்டர்டே சண்டே தான் குடிப்பார், மற்ற நாள்லாம் கிடையாது. போதும் இல்லை, ஒரு தடவை குடித்தாலும் போதும் தானே? ஒரு தடவை இல்லை, அவர் எல்லாம் சரிக்கிழமை இல்லை, அது அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. அப்புறம் இந்த பையன் தன்னால் குடிக்க மாட்டானா, இது தெரியாதா? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு என்ன வேணாலும் வீட்டில் செய்யலாம், பிள்ளை வந்து எந்த தப்புக்கு போகாதுன்னு நினைக்கிறாங்க. அதே இப்படி நீங்கள் தானே முன்னுதாரணம். அவங்க அப்பா குடிக்கிறாரு. அப்போ இவங்க நடுவில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு? அவங்க அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? எனக்கு அப்போ புரிஞ்சிச்சு, அவர் குடிகாரராக இருப்பார். அப்போ நான் சொன்னேன், அவருக்கு கில்ட்டு. இப்போ நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போவும் பண்ணுறோம், எப்படி போய் அவனை கேட்குறது? இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது, இதோட அடுத்த செகண்டரி ஒன்று இருக்குது. பெற்றோர் இன்னைக்கு நிறைய விஷயத்த கேட்கவே விரும்பலை. காரணம், அவனை கேட்டால் அவன் நம்மளை கேட்பான், நம்மளை கேட்டால் நம்ம மாறணும், இந்த குடியை அவர் விடணும், அவர் அதுக்கு தயாராக இல்லை.
அதனால அவன் திருந்துவான், அதெல்லாம் காலப்போக்கில் அவன் திருந்துவான், இவரே என்ன திருந்தல, அவன் திருந்துவான் அப்படின்னு ஒரு சாக்கு பக்கம் சொல்ற ஒரு தகப்பன் வந்து வாச்சார்னா எப்படி இருக்கும்? சிக்கல். இனி அடுத்த ஜென்ரேஷனோடது ரொம்ப சிக்கல். பிள்ளைகள் வளர்ப்புல வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், இன்ட்ராக்ஷன், சொந்த பந்தத்துக்கூட ஒரு இன்ட்ராக்ஷன். இன்னைக்கு சொந்த பந்தத்தில் அந்த காலத்தில் எல்லாரும் ஒருத்தர் ரொம்ப உயர்வாக இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் தாழ்வாக இருப்பாங்க, பண விஷயத்தில், படிப்பில், அப்படிலாம் இருக்கும். ஆனாலும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் கல்யாணம் காட்சி வர போக, கிறிஸ்மஸ்க்கு வர தங்க போக எல்லாரும் இருக்கத்தானே செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு யார் யார் வீட்டுக்குள்ளே போகிறதே இல்லை. ஆனால் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு விசா கிடச்சிட்டா உடனே இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வயிறில் குபு குபு குபுன்னு எரியுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அன்பு இல்லாத பொழுது நம்ம எல்லாத்தையுமே தொலைப்போம். நான் 17 ஆண்டுகள் கடவுளோட நடந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய சாத்தான் கொடுக்குற தீயை வந்து நம்ம அணைக்க முடியும். அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது என்ன வரணும்ல, அது எப்போ வரணும்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா வராது. ஆண்டவருடைய வார்த்தையை அறிய அறிய கேட்க கேட்க நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் மாற மாறத்தான் நமக்கு இந்த பியர் ப்ரெஷர் வராது, இது தப்பு, இதை செய்யக்கூடாதுங்கிறது வரும், கடவுள் பயம் வரும். இறை வார்த்தையில் ஊறுறது ஒன்று தான் வந்து ஒருத்தனை சரி பண்ணணும். வாழ்க்கை முறை, இறை வார்த்தை கேட்டு வாழ்க்கை முறை, பெற்றோர் வாழ்ந்து காமிக்கிற முறை வந்து சில சமயங்கள் பிள்ளைகள் வந்து வழி தவறும். ஆனால் பெற்றோர் உண்மையாகவே ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா, ஒழுக்கத்தில் இருந்தாங்கன்னா, பிள்ளை ஒரு பக்கம் போயிட்டு கண்டிப்பாக திரும்பி வரும். ஏன்னா இவங்களோட ஜெபம் கேட்கப்படும்ல, அதன் வழியாக அந்த பிள்ளை வந்து மீட்டெடுக்கப்படும். பிள்ளை வந்து பாதிக்கவே படாதுன்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள் அவங்களுக்கு தெரியாது, அதனால போய் விழுவாங்க. ஆனால் மீட்டெடுத்துடுறாங்க சில பெற்றோர். ஆனால் நம்ம பெற்றோரே சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து தொடங்கினது வந்து ஒரு அன்பில் நம்ம தொடங்கினோம், அது இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராக் எடுத்து எல்லாமே வந்து நீ வரக்கூடிய பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது. நிறையா விஷயங்கள் இளைஞர்களை பற்றி கொஞ்சம் நிறைய நம்ம பேசலாம். இப்போ இன்னைக்கு எப்படி வந்து ஒரு துணையை எந்த வயசில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? இன்றைக்கி வந்து சிஸ்டர் நான் நினைக்கிறேன், இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் தான் நினைக்கிறேன். ஒரு மெசேஜில் கூட இன்றைக்கி ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பார்க்கறது கிடையாது, பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ இல்லை ஸ்னாப் சாட்டில் வந்து எங்கேயோ இருந்து யாரோ போடுற ஒரு மெசேஜ் கூட இன்றைக்கி அவங்கள வந்து அப்படி தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டே அதே மெசேஜ் போடுவாங்க. போட்டு எது ஒன்று முன்னேறி ஃபாஸ்ட்டாக வருதோ, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் 10 போட்டு விட்டு அதில் எந்த கூப்பிட்டா முதல்ல முன்னாடி வருதோ அதோட ரொம்ப ஃப்ரெண்டு அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுலேயே வந்து ஃப்ராடு, அதை வேற சொல்லணும். செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிற பொழுது, தவறாக ஆரம்பிக்கிற பொழுது அடுத்தடுத்து நிறைய மாரல் வந்து அடி வாங்கும். ஃப்ராடுத்தனம், பொய் சொல்கிறது, திருடுறது, நிறைய அதோட சேர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்குது. என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம வாழ்க்கை ஸ்டேட்டஸ் எப்படி வச்சுக்கணும்னா அப்போ என்ன செய்யறது, ஒருத்தரை யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாமே நடக்குது. நம்ம சமீபத்தில் கூட நிறைய நம்ம பார்க்குறோம், நியூஸ் பேப்பர்ஸில் நிறையா பார்க்க முடியுது. ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, ஆனால் இன்னொருத்தங்கள்ட்ட இப்படி மறைவான காரியங்களில் வந்து அவங்க கள்ள தொடர்பு இருக்கும்போது அந்த கொலை செய்கிற அளவுக்கு வந்து அது போகுது. இன்னைக்கு பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க, நிறைய பிள்ளைகளை இன்னைக்கு கொலை செய்யறதுக்கு துணிஞ்சு வராங்களே. அப்போ அந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அந்த இம்மாரல் ஆக்டிவிட்டி எங்கே கொண்டு போய் விடுது? கொலையில் கொண்டு போய் விடுது, நிறைய பொய்யில் கொண்டு போய் விடுது, இன்னொருத்தருக்கு நம்பகத்தன்மையில் கொண்டு விடுது. இது ஒரு பக்கம் வந்து மோசமாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் இளைஞர்கள், இதனால் பாதிக்கப்படுற இளைஞர்கள்னு ஒரு குரூப் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து அதனாலேயே பாதிப்படையக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க. பாதிக்கப்படுற கூட்டமே கணவன் மனைவியா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து மோசமா இருந்துட்டே இருப்பாங்க, அது இன்னொருத்தருக்கு தெரியாது. அவங்க உண்மையா இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் இந்த விஷயம் தெரியும் போது இவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பாகுது. அது இன்னைக்கு அதெல்லாம் தானே டிவோர்ஸ் ஆகி வந்து நிக்குது. அப்போ
இது தப்பு செய்கிறது ஒரு கூட்டம், ஆனால் அந்த அன்பை கிடைக்காம போச்சேன்ற ஏக்கத்தில் இன்னொரு கூட்டம் வந்து கோர்ட் வாசப்படி நிற்குது. அன்பு ரொம்ப அடிப்படை. அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து சிச்சுவேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக ஏன் இருக்கணும்? அந்த காலத்தில் ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம போடுவோம். அந்த மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸை ஃபார் எவருக்கு வச்சுக்கலாமே. அதில் வந்து கசப்பு வராது, காழ்ப்புணர்ச்சி வராது, ஒருத்தர் மேலே கீழே வராது. ஒருத்தர் மேலே இருந்தால் நல்லது, இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவும். அப்படியே அது ஒரு உதவிகரமாக மாறும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு பிள்ளைகளுக்கு தெரியணும், பெற்றோர் சொல்லித்தரணும். அதே மாதிரி மேரேஜுங்கிற கமிட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது இட்ஸ் அ கமிட்மெண்ட். அதை வந்து பெற்றோர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி கொடுக்கணும். வாட் எவர் இட் இஸ், 2 பேரும் அன்பு செய்யுங்க, அன்பு தான் பதில், அவ்வளோதான். அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் அவங்கள. ஆனால் இன்றைக்கி பெற்றோரே வந்து காசு வாங்கிட்டு வான்னு சொல்கிறது, உங்கள் அம்மா தப்பு, அவங்க அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க, இது எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சியற்ற தன்மையில் இன்றைக்கி மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ அதே தூண்டுறாங்க பிள்ளைகள்கிட்ட. அது கடைசியிலையும் டிவோர்ஸில் கொண்டு போய் முடியுது. பாதிப்பு என்னவோ ஒவ்வொரு உள்ளத்திற்கும் பாதிப்பு தான் இன்னைக்கு. கண்டிப்பாக சிஸ்டர். முன்னாடியாச்சு இந்த மாதிரி இந்த அடல்ட்ரி அந்த அடல்ட்ரிங்கிறது வந்து இந்த கள்ள உறவு இதெல்லாமே வந்து ஒரு ரேர்ல இருந்துச்சு. இன்னொன்று அது கிரைம்ல வச்சுருந்தாங்க, சட்டமும் கிரைம்ல வச்சுருந்துச்சு. இப்போ வந்து அதை கிரைம்ல இருந்து எடுத்து சிவில்ல போட்டாங்க. சிவில்ல போட்டதுனால வீட்டுக்கு வீடு டொமஸ்டிக் ஆக்கி விட்டானுங்க. அதுவும் ரொம்ப கெடுபிடியாக இல்லாததுனால கூட இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு அது ஓப்பனா எல்லாரும் ஏத்துக்கிற ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவனையும் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவங்க 2 இடத்துக்குள்ள ஏதோ நம்ம ஒன்றும் தலையிடக்கூடாது அப்படி பேசுறாங்கல்ல. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, என் ஆஃபீஸில் வந்து என் மனைவி வந்து அவங்களோட ஆஃபீஸில் வந்து இன்னொருத்தரோட இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வருவாங்களான்னு கேட்டேன். உடனே அவர் சொல்கிறாரு, 9 o'clock ஆஃபீஸ் எனக்கு தெரியும், நான் தான் போய் ட்ராப் பண்ணுவேன் 9 o'clock. 5 மணிக்கு முடிஞ்சோடனே கரெக்டாக வந்துடுவாங்க அவங்க. அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்வது. அப்போ என்ன பிரச்சனை? லஞ்ச் பிரேக் 2 hours இருக்கும், இவங்க அவங்களோட தான் உட்காந்துருப்பாங்க. அதை எல்லாருமே எனக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? எல்லாருமே பார்த்துட்டு பேசாமல் தானே இருக்கிறாங்க. முந்தி மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து எல்லாமே பார்த்தோமா, ஒரு காசிப் பண்ணமா போனோமான்னு இருக்கிறாங்க. முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னு இப்படி நீ நடந்துக்கிறேன்னு கேட்பாங்க. அது உனக்கு தப்பாக தெரியலையா, உன் குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணுற மாதிரி தெரியலையான்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அதை வந்து பொழுதுபோக்காக எடுத்துக்கிறாங்க. ப்ரைவசி, அது அவங்களோட ப்ரைவசி, நம்ம தலையிட முடியாது. ஏன்னா இவங்கிட்ட பிரச்சனை இருக்கும், அவன் இதை ஏன் நோண்டுவானே, நம்மது ஒடிய வருன்றதுனால எல்லாருமே இப்போ வந்து ப்ரைவசி, நம்ம தலையிடக்கூடாது, பார்த்துட்டு பேசாமல் இருக்க கற்றுக்குறாங்க.